இன்றைக்கி நைட்டு 9:15 படிக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இந்த விஷன் ஐஏஎஸ் புக்லெட் பார்த்துக்கோங்க, அது என்னென்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தென் படிக்கிறதுக்கு தேவையான மெட்டீரியல் எல்லாமே எடுத்து வச்சாச்சு. அதுக்கப்புறம் முக்கியமான ஒர்க்கு சாப்பிட்ணும். ஸோ இன்றைக்கி டின்னர் வந்து இந்த சாண்ட்விச் தான். தென் அது கூட என்னுடைய ஃபேவரட் டீ. ஏன்னா லைட்டாக சாப்பிட்டு தான் கொஞ்சம் தூங்காமல் படிக்க முடியும். ஸோ இது பார்க்க ஹெவியாக இருக்குது. இருந்தாலும் என் பொண்ணு கூட நான் ஷேர் பண்ணி சாப்பிட்ணும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் 2 சாண்ட்விச் இருந்தேன். பட் அவள் அதிகமாக சாப்பிடலை. தென் டீயோட இந்த ஸ்டடீஸை ஸ்டார்ட் பண்ணுறேன். அவளுக்கும் ஷேர் பண்ணி கொடுத்துட்டு இன்றைக்கி வந்து டெஸ்ட் பேட்ச்க்காக ப்ரிப்பேர் பண்ணுறோம். அதாவது எப்பயுமே ஒரு எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படின்னா கம்பல்சரி நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டே இருக்கணும். நம்ம படிக்கிற வே கரெக்டாக இல்லையா அப்படின்னு தெரியணும். இதை நம்ம நிறைய வீடியோஸில் வந்து நான் இதை வர்ச் பண்ணியிருக்கேன், அதாவது வலியுறுத்தியிருக்கேன். தென் இன்றைக்கி வந்து இந்த விஷன் ஐஏஎஸ் அப்படிங்கிற ஒரு அகாடமி இருக்குது. அதனுடைய ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச் வந்து நான் என்ரோல் பண்ணியிருக்கேன். தென் அதில் வந்து ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு வந்து இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் பற்றினது. ஸோ இந்த கான்ஸ்டியூஷனில் என்னென்ன புக்ஸ் படிக்கணும், எந்தெந்த ஏரியா நம்ம கவர் பண்ணணும் அப்படிங்கிறத அவங்க ப்ரீவியஸாக டெஸ்ட்டுக்கு முன்னாடி சிலபஸாக கொடுத்துட்றாங்க. தென் நம்ம அதில் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு டெஸ்ட்டை வந்து அட்டன் பண்ணணும். இதில் நம்ம படிக்க முக்கியமான விஷயங்கள் எல்லாத்தையும் தனியாக பேப்பரில் நோட் பண்ணி வச்சுக்குவேன். அந்த பேப்பரை வந்து எனக்கு கண் முன்னாடி ஒட்டி வச்சுக்குவேன். இதனோட ஹேபிட்டு. ஏன்னா திரும்ப நம்ம படித்த இடங்களை புத்தகங்களில் தேடி படிக்க முடியாது. அதுக்கான டைம் வந்து ரொம்ப கன்சியூம் ஆகும். எனக்கு வந்து 9 மணிக்கு படிக்க ஸ்டார்ட் பண்ணேன். 9 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி 2 லெசன் முடிச்சிருக்கேன். அதாவது விஷன் ஐஏஎஸ் அகாடமி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம், UPSC படிக்கிறவங்க. ஸோ அதில் வந்து ஒரு டெஸ்ட் பேட்ச் ஒன்று என்ரோல் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கான ஃபஸ்ட்டு கொஸ்டின் பேப்பர் தான். டெஸ்ட் பேட்ச் வந்து 25 பிப்ரவரிலேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொன்னாங்க. நான் வந்து 23 தான் வந்து அதுக்கு என்ரோல் பண்ணேன். ஸோ அந்த சிலபஸை கவர் பண்ணுறதுக்கான நாட்கள் வந்து ரொம்ப குறைவு தான். ஏன்னா ஒரு மினிமம் ஒரு 5 or 6 days தேவைப்படும் ஒரு எக்ஸாமுக்கு இடையில. அவங்க சொல்கிற டெஸ்ட்டுக்கு இடையில அவ்வளோ கேப்ஸ் கொடுக்குறாங்க. ப்ரீவியஸாக வந்து அப்ளை டெஸ்ட் மாதிரி, அதாவது அவங்க சிலபஸ் வந்து கொடுத்துட்றாங்க. அவங்களுடைய வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா அந்த சிலபஸ் நீங்கள் எடுத்துக்கலாம். எந்த இதில் படிக்கணும், என்னென்ன புக்ஸ் படிக்கணும், என்னென்ன அதர் ரிசோர்ஸஸ் என்னங்கிறதையும் சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம முன்னாடியே அந்த ரிசோர்ஸஸ்லாம் பார்த்து படித்து டெஸ்ட் எழுதும்போது கண்டிப்பாக அது வந்து எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு டெஸ்ட் பேட்ச் வந்து UPSCக்கு வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைம் போகிறேன். இதுக்கு முன்னாடி வந்து குரூப் 1 இதெல்லாம் டெஸ்ட் பேட்ச் வந்து அட்டன் பண்ணியிருக்கோம். பட் UPSCக்கு வந்து ஃப்ரீ டெஸ்ட்டஸ் வந்து அட்டன் பண்ணியிருக்கேன் இந்த ப்ரிலிமினரிக்கு. பட் ஒரு பெய்டு டெஸ்ட் அப்படின்னா இதுதான் ஃபஸ்ட்டு. ஏன்னா நம்ம கொஞ்சம் மினிமம் ஸ்ட்ராங்காக ப்ரிப்பேர் ஆகணும் அப்படின்னா நம்மளை நாமே டெஸ்ட் பண்ணிக்கணும். அதுவும் ஓவரால் நம்ம இந்தியா லெவலில் டெஸ்ட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு டெஸ்ட்டுடைய சிலபஸ் என்ன அப்படின்னா இந்தியன் கான்ஸ்டியூஷனல் அண்ட் பொலிட்டிக்கல் சிஸ்டம் அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட்டு டெஸ்ட்டுடைய சிலபஸ். அதுக்கு என்னென்ன புக்ஸ் படிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் குறிப்பாக லக்ஷ்மிகாந்த், அப்புறம் இந்தியன் கான்ஸ்டியூஷன் அட் ஒர்க் 11th NCERT புக்கு, அப்புறம் 9th and 10th NCERT டெமோக்ராட்டிக் பாலிடிக்ஸ் அப்படிங்கிற புக்கு. ஸோ இதெல்லாம் வந்து மெயின் ரிசோர்ஸஸ். அப்புறம் விஷன் ஐஏஎஸ் அவங்களுடைய வந்து வேல்யூ ஆடட் மெட்டீரியல் அப்படின்னு சொல்கிறாங்க, வேல்யூ அடிஷன் மெட்டீரியல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நான் வந்து இன்னைக்கு கான்ஸ்டியூஷனல் அட் ஒர்க் வந்து ஆல்ரெடி படிச்சிருக்கேன். திரும்பவும் ரீட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் 2 லெசன் மட்டும் ரீட் பண்ணேன். ஒரு லெசனுக்கு ரீட் பண்ணி முடிக்க நமக்கு எப்படி 40 minutes ஆகிடும். ஸோ அதில் முக்கியமாக வந்து பேசிக்ஸ் என்னன்னு சொல்லிடுவாங்க. கான்ஸ்டியூஷன் எப்படி உருவாச்சு, எதுக்காக உருவாக்குனாங்க, அதில் என்னென்ன முக்கியமான கூறுகள், அது என்னென்ன ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்னா என்ன, டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசினா என்ன, ரெண்டுக்கான டிஃபரெண்ட் என்ன, இதெல்லாம் தெளிவாக சொல்லியிருப்பாங்க. ஏன்னா நம்ம இதில் முக்கியமாக கான்ஸ்டியூஷனில் வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸுங்கிறதும் அந்த DPSP டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஏரியா. ஏன்னா ஒரு மக்களுடைய அந்த உரிமையை வந்து பெறக்கூடிய வகையிலான ஒரு சட்டம் அப்படிங்கிறது வந்து ஒரு மிக மகத்தான சட்டம். ஸோ அதை வந்து நம்ம இன்னும் தெளிவாக பிடிக்கணும். கான்ஸ்டியூஷனுங்கிறது ஒரு நல்ல ஒரு டைவர்சிட்டி இருக்கிற ஒரு கண்ட்ரியில் எல்லாத்தையும் ஒருங்கிணைக்கிறதுக்காக, எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக இருக்கிற காமன் ஆக்ட் அப்படிங்கிறது, காமன் சட்டம் அப்படிங்கும்போது அது எவ்வளவு கூறுகளை கொண்டிருக்கும் அப்படிங்கிறத வந்து தெளிவாக அதில் நமக்கு அந்த லெசனில் சொல்கிறாங்க. ஸோ ஃபண்டமெண்டல் ரைட்ஸுங்கிறது ஒரு அடிப்படை உரிமை கிடைக்கப்பெறலைன்னா அதை ஒரு இண்டிவிஜுவல் பர்சனுடைய அடிப்படை உரிமை கிடைக்கப்பெறலைன்னா அதை வந்து நீதிமன்றத்தை அணுகி பெறக்கூடியதுதான் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி அப்படிங்கிறது ஒட்டுமொத்த சொசைட்டியுடைய வெல்பீயிங், அதாவது அவங்க நலனை கருத்தில் கொண்டு ஒட்டுமொத்த சொசைட்டிக்கான நலனையும் கருத்தில் கொண்டு உருவாக்குறது தான் டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி அப்படிங்கிறத டிஃபரெண்ட் பண்ணுறாங்க. ஸோ இதை படிக்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். திரும்ப படிக்கலாம் அப்படின்னு தோணும். ஏன்னா இவ்வளோ பெரிய ஒரு அரசியலமைப்பு வந்து என்னென்ன கோணங்கள் எல்லாம் வச்சு உருவாக்குறாங்க அப்படிங்கிறது. ஏன்னா நிறைய கண்ட்ரீஸ்ல வந்து கான்ட்ரவர்சிஸ் நிறைய உருவாகும். ஏன்னா ஒரு சட்டம் உருவாக்கும் போது ஏன் எனக்கு சட்டம் எழுத தெரியாதா, நான் இந்த மாதிரி எழுதுவேன், அவருக்கு மட்டும் தான் எழுத தெரியுமா அப்படிங்கிற கான்ட்ரவர்சிஸ் எல்லாம் உருவாகும். ஸோ இது எல்லாம் மீட் அவுட் பண்ற வகையில நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷன் அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத வந்து தெளிவாக அதில் சொல்றாங்க. ஸோ நீங்க அந்த 2 லெசன் படிச்சிருக்கேன். அப்போ அது இல்லாமல் லக்ஷ்மிகாந்த் கொஞ்சம் பார்த்துருக்கேன். ஸோ இதை வந்து காலையில டெஸ்ட் எழுதிடுவோம். ஏன்னா ஆல்ரெடி படிச்ச ஏரியாஸ் தான் கான்ஸ்டியூஷன். அதனால காலை டெஸ்ட் எழுதிடுவோம். நெக்ஸ்ட் டெஸ்ட்டுக்கான ப்ரிப்பரேஷன் வந்து இந்த டெஸ்ட்டை வந்து மார்னிங் எழுதி முடிச்சதும் ஸ்டார்ட் பண்ணிடலாம்.
ஸோ விஷன் ஐஏஎஸ் அகாடமியோட டெஸ்ட் பேட்ச் எப்படி இருக்குங்கிறத எழுதி பார்த்துட்டு நான் எவ்வளோ மார்க் ஸ்கோர் பண்ணுறதையும் நான் அப்டேட் பண்ணுறேன். ஸோ அப்புறம் படிக்கவே நமக்கு இடையில வந்து முக்கியமான பாயிண்ட் அப்படின்னு தோன்றது எல்லாத்தையும் இந்த மாதிரி ஒரு ஸ்டிக்கி நோட்ஸாக எழுதி நீங்கள் ஒட்டி வச்சுக்கலாம். உங்களுக்கு கண் எதிர்க்க ஸ்டிக்கி நோட்ஸ் ஒட்டாலும் சரி, இந்த மாதிரி பெரிய பேப்பர் ஒட்டாலும் சரி, அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். திரும்ப திரும்ப பார்க்கும்போது கண்டிப்பாக அது மைண்டில் பதிஞ்சிடும். அது நம்ம விட்டு போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இன்னொரு முக்கியமான கேள்வி உங்கள்கிட்ட கேட்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். அதாவது நம்ம வந்து ஒரு கம்பெனியில் ஜாயின் பண்ணுறோம், இல்லைனா ஒரு லோன் அப்ளை பண்ணுறோம், அப்புறம் ஒரு இன்ஸ்டியூஷனில் ஜாயின் பண்ணுறோம், தென் அப்புறம் எப்படி சொல்கிறது, ஒரு எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணும்போது அதில் வந்து நமக்கு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை வந்து நம்மளை அக்செப்ட் பண்ண சொல்லுவாங்க. ஸோ அந்த பாயிண்ட்டை கொடுக்காமையே நாம் வந்து ஸ்கிப், அதாவது அவங்க ப்ரொசீட் பண்ணலாம். பட் அந்த பாயிண்ட்டை ஒன்று வச்சு அதை வந்து நம்ம அக்செப்ட் பண்ணினா மட்டும்தான், அந்த செக் பாக்ஸில் டிக் அப்படின்னு பண்ணால் மட்டும்தான் நம்ம வந்து அதை ப்ரொசீட் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு ரூல் இருக்கு இல்லையா? ஸோ இந்த ரூல் வந்து அந்த நமக்கு அந்த கண்டிஷன்ஸை கொடுக்குற இன்ஸ்டிடியூஷனுக்கும் சேம் ரூல் தான், அக்செப்ட் பண்ணுற நமக்கும் சேம் ரூல் தான். பட் அதை நாம டிக் பண்ணுறதால நம்ம அதை அக்செப்ட் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிற அந்த சட்டம் எந்த சட்டத்தில் அது சொல்லப்படுது அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி அதே சட்டம் தான் அவங்களுக்கும் அந்த ரூலை வழங்கும். நீங்க எந்த ஒரு ப்ராடக்ட் செல் பண்ணும் போதும், எந்த ஒரு ப்ராடக்ட்டை வந்து மக்களிடையே சேர்க்கும் போதும் அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை வந்து படிக்க வச்சு அதுக்கான அக்செப்டன்ஸ் நீங்க வாங்கியிருக்கணும் அப்படிங்கிறதையும் அந்த சட்டம் தான் சொல்லியிருக்கும். ஸோ அது எந்த சட்டம் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ, பாய்.